கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருஷம் துவங்கி 9 மாதங்கள் முடிந்து இந்த 10வது மாதத்திலே கர்த்தர் அடியெடுத்து வைக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த 10வது மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி உங்களுக்காய் நான் செபிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளும் ஏசாயாவின் தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதனுடைய 60வது அதிகாரம், அதனுடைய 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறதான ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. எந்த நிலைமையில இந்த வார்த்தையை ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாய் இருக்கும் பொழுது, அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவருடைய கூக்குரலை கேட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும் பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை தான், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களில் சில அடிமைத்தனத்தின் நுகங்கள், ஒருவேளை உங்களை வேதனைப்படுத்துகிறதான காரியங்கள், உங்களை கவலைப்படுத்துகிறதான காரியங்கள் இதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்திருக்கலாம். ஆனால் இந்த 10வது மாதத்திலே கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறதான ஒரு காரியம், அவைகளை எல்லாம் விட்டு விலகி ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை அதிசயமாய் பூரிக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க இந்த 10வது மாதத்திலே கர்த்தர் உங்களுடைய இருதயத்திலே அதிசயப்படுகிறதான சில காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய போகிறார். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை ஆண்டவர் அப்படியாய் ஆண்டவர் நிறைவேற்றினார். முதலாவது காரியம், நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்க நாம் வாசிக்கும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம், அதனுடைய 34வது சங்கீதம், அதனுடைய 5வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாம் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம்: அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பான பிரியமான பிள்ளைகளே, முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நாம் ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ நேரத்துல அநேக மனிதர்கள் முகத்தை நாம் நோக்கி பார்க்கிறோம். அவரிடத்திலே சகாயம் கிடைக்குமா, நமக்கு உதவி கிடைக்குமா என்று சொல்லி நாம் அநேக நேரம் பல நேரங்களிலே நாம் போகிறதான காரியங்கள் உண்டு. ஆனால் நாம் செய்ய வேண்டியதான காரியம், ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடையுமாங்க. அதைத்தான் ஆண்டவர் இந்த கால வேளையில ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு எத்தனையோ முகங்களை பார்த்து அவருடைய முகங்களை பார்த்து வாழ்க்கையில கவலையும் கண்ணீரும் தான் உன்னுடைய வாழ்க்கையில இருந்திருக்கு. ஆனால் கர்த்தனோடு கூட சொல்லுகிறார், நீ என்னுடைய முகத்தை நோக்கி பார், உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமா அடையும் என்று சொல்லி ஆண்டவர் ஹல்லேலூயா பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த 10வது மாதத்திலே நீங்கள் கர்த்தர் முகத்தை நோக்கி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும். அது மாத்திரம் அல்ல, இந்த நாட்களிலே உங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. ஏனென்றால் நீங்கள் அவர் முகத்தை நோக்கி பார்த்ததுனால உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்க வெட்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனி உங்களுடைய வாழ்க்கையில வெட்கம் இல்லை. எந்த இடத்துல எல்லாம் நீங்க வெட்கப்பட்டீங்களோ அந்த இடத்திலெல்லாம் ஆண்டவர் உங்களுடைய தலைகளை ஆண்டவர் உயர்த்துகிற ஒரு தேவனாய் இருக்கிற ஒரு நல்ல ஒரு தேவனாய் இந்த 10வது மாதத்திலே ஆண்டவர் வெளிப்பட போறாருங்க. அதனால ஆண்டவர் இந்த 2 விஷயத்தை நீங்க பண்ணுங்க. முதலாவது, நீங்க முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசம் வரும். 2வது, நீங்கள் அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியம் நீங்க வெட்கப்பட்டீங்களோ அந்த வெட்கப்பட்ட இடத்துல எல்லாம் கர்த்தர் உங்களுடைய தலைகளை என்ன பண்ணுவாராம், உயர்த்த போகிறார். அதனால
அதனால உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். இந்த நாட்கள் எல்லாம் கவலை பாரங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு நீங்க இருக்கிற இடத்துல அப்படியே எல்லாரும் அவங்க அந்த இருக்கிற இடத்துல ஹalleluya நீ கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் அந்த இடத்துல ஹalleluya உங்கள் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி நாம ஜெபிக்க போகிறோம். அன்பான ஆண்டவரே, பிரியான பிள்ளைகளே, நாம் எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, மகா பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்திற்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். ஆண்டவரே, இந்த 10வது மாதத்தில் ஆண்டவரை அடியெடுத்து வைத்திருக்கிறதான ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, நீர் சொல்லி இருக்கிற உம்முடைய வார்த்தையின்படியாக உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொல்லி இருக்கிற உம்முடைய வசனத்தின்படியாக ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஆண்டவரே பட்ட ஆண்டவரே கஷ்டங்கள், ஆண்டவரே கண்ணீர்கள், ஆண்டவரே கவலைகள், ஆண்டவரே யாகுலங்களை எல்லாம் ஆண்டவரை கர்த்தர் நீர் மாற்றி ஆண்டவரே அவர்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு அவர்கள் தீர்மானம் பண்ணியிருக்கிறபடி ஆண்டவர் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க பண்ணி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையின் ஆண்டவரை பட்ட வெட்கங்களுக்கு எல்லாம் ஆண்டவருடைய தலைகளை கர்த்தர் ஆண்டவர் இந்த 10வது மாதத்துல ஆண்டவரே யோசேப்பின் தலையை உயர்த்தினது போல ஆண்டவர் இவருடைய தலையும் என் தேவனை உயர்த்துகிறதற்காய் சோத்திரம். ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய படைப்பின் காரியங்களை பொறுப்படுங்க. ஆண்டவரே குடும்பத்தின் வாழ்க்கையில் அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் ஒரு குறைவில்லாமல் ஆண்டவரை என் தேவன் நடத்துங்க. ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆண்டவரை தேவ கரம் இருக்கட்டும். ஊழியக்காரர் குடும்பங்களையும் ஆண்டவரை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மாத்திரம் ஆண்டவரை மகிமைப்படட்டும். இந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த மாதத்துல தொடர்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய இருதயத்தை அதிசயப்பட்டு பூரிக்க செய்வார். தொடர்ந்து உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்க தொடர்ந்து இந்த நம்பருக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக தொடர்ந்து எந்த நேரத்திலும் என்ன காரியமானாலும் ஜெயிப்பதற்காக நாங்கள் இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. God bless you.